உங்களுக்கே டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசையா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸு டிசைன் பண்ணதுக்கு பேக் சைடு, அதாவது கெட்ட பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம வந்து லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவும், மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்க மாதிரி கட் பண்ணுவோம். பட் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் மட்டும் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ண மெட்டீரியல் வந்து கரெக்டான அளவும், லைனிங் வந்து அதை விட ஒரு 1/2 இன்ச்சு சுற்றிலும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து சிங்கிள் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஒட்டுக்க ஸ்டிச் பண்ணணும். அப்போது இந்த மணிலெலாம் வந்து மேலே பட்டுச்சுன்னா உடைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டபுள் ஃபுட் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சிங்கிள் ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மிஷினுக்கு என்ன மாதிரி சிங்கிள் ஃபுட் கிடைக்கிதோ அதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நெக்லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த நெக்லைனில் தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நெக்லைன் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நெக்லைனில் தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இந்த நெக்லைன்லேயே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மணி எதுவும் இல்லாட்டினா தான் ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெக்லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் போடணும். நீங்கள் ஸ்டிச்சோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸ்டிச்சோட சைஸ் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சு போடணும். ஏன்னா இதில் வந்து நம்ம மேலே படிமானத்தை எதுவுமே போட முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ரோப் எது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோப்பை உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே வந்து வச்சு ரோப்பை ஸ்டிச் பண்ண முடியாது, மணியெல்லாம் இருக்கனால. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ரோப் எது ஃபிக்ஸ் பண்ணணுன்னா உள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டிச் போட்டுறது தான் காமிச்சிருக்கேன். டபுள் ஸ்டிச் இதே மாதிரி அதே லைன்லேயே இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம திருப்பணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து ரிலையபிளாக இருக்கும். இல்லை சீக்கிரம் ஒவ்வொரு நேரம் பிரிஞ்சுட்டு வந்துடலாம். அதனால தான் இப்போ 1/4 இன்ச் உள்ளே இடைவெளி விட்டு நான் வந்து இந்த நெக்லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுற்றிலும் கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இது ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்றனால ஸ்டிச் பண்ணும்போது விலகி போக சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கீழே எப்பயுமே ஒரு கிளாத் விட்டு மடித்து தைப்போம் இல்லையா, 1.5 இன்ச் ஆர் 2 இன்ச் விட்டு மடித்து தைப்போம் இல்லையா. இதில் கீழே வந்து டிசைன்ஸ் எதுவும் போட்டிருந்தாங்கன்னா நம்மளால் மடித்து தைக்க முடியாது. சேம் இதுலேயும் அப்படி தான். கீழே இந்த மயில் ஷேப் வரனால வந்து மடித்து தைக்க முடியாது. ஸோ அதனால் நான் கீழே எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் விட்டதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெக்லைன் ஸ்டிச் பண்ணதோடு சரி, கீழே தான் அப்படியே நான் வந்து அந்த 2 இன்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் அந்த 2 இன்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து மேலே படிமானமாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே உள்ள பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த நெக்லைனில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் லைனை தாண்டி போகக்கூடாது. பட் அங்கங்கே இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் போட்டுக்கோங்க. இது மேலே நம்ம படிமானத்தை போட முடியாது. ஸோ அதனால் கட்டிங்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு அழகாக திரும்பி கொடுக்கும். பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லோவாக டர்ன் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாகவே டர்ன் பண்ணுங்கள். இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கனால தெரியுது. ஏன்னா உள்ளே அந்த மணிலாம் வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் திருப்பி எடுக்கணும். ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நம்ம கைப்பட்டு எதுவும் உதிர்ந்துச்சுன்னா அப்புறம் நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் எதையுமே. இப்போது நம்ம சுற்றி வந்து ஸ்டிச்சிங் போடணும். அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி பின் பண்ணிக்கலாம். திருப்பி எப்பயுமே பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும். ஏன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தை தான் வந்து கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் மேலே பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறது நல்லது. அது வந்து கிளாத் எதுவும் விலகாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இதில் வந்து சுற்றி சில நேரம் புட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க.
அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கட்டிங் லைன் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக அந்த 1 ஃபுட் கேப் இருக்கிற மாதிரி விட்டு நீங்கள் சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ கீழேயும் அதே மாதிரி நல்லா திருப்பி விட்ருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சுட்டு நல்லா நகத்திட்ட ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச் பண்ணுங்கள். சாரி, நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குது. என்னை காலையில் எடிட் பண்ணிகிட்ருக்கனால அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியல. ஐம் சாரி. எப்போயும் நைட் தான் எடிட்டிங் பண்ணுவேன், டைமே இல்லை சுத்தமாக. இப்போ சுற்றி வந்து நம்ம இந்த காலேஜ் கேப் இருக்க மாதிரி விட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம டாட்ஸ் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொல்லிடுறேன். புட்டாஸ்லாம் இந்த இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு டாட் பிடிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு சைடுலேயோ எந்த இடத்துலையோ உங்களுக்கு கேப் கிடச்சிதுன்னா அங்கே வந்து டாட்ஸ் பிடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக நிற்கும். இல்லாட்டி பின்னாடி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து கட்டிங்கில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். கட்டிங்கில் வந்து நீங்கள் கீழே அந்த எப்பயும் டாட் பிடிக்கிறதுக்கு விடுவோம் இல்லையா, அதை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து கட்டிங் போடணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுறக்கூடாது டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு. அது மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து டாட்ஸ் பிடிச்சிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் லைன். இதுவும் அதே தான். நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணதுக்கு அந்த மெயின் மெட்டீரியலில் ராங் சைடில் வச்சுருக்கேன். கீழே லைனிங் அதுக்கு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அந்த நெக் லைனில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ஜூமில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நெக்லைன் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்கும்போது நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நான் இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே ஸ்டிச்சிங்லேயே மேலே போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா நம்ம இதில் பரிமாண தையல் போட முடியாதுன்றனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு 2 ஸ்டிச் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் வந்து சின்ன தையலாக வச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்லைன் நமக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி அங்கங்கே கட்டிங்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் பேக் நான் ஸ்டிச் பண்ணேன். அதை ஜூம் பண்ணி காட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்கள், ஸ்டோன்ஸ் எதுவும் உதிர்ந்துடாத மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மேலே நம்ம எந்த படிமான தையல் போட முடியாது. பட் ஆனால் கீழே வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அதில் நல்லா ஸ்டிச்சிங் பண்ண முடியும். ஸோ அதில் மட்டும் நான் படிமான தையல் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ அப்படி சுற்றி நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபுட்டை கலட்டாதீங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்க வரைக்கும். இதில் வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் இருக்குது. அதில் இப்படி கர்வாக வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோனை போய் நம்ம டச் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் ஃபுட் வந்து நம்ம மற்றது யூஸ் பண்ணோம்னா ஸ்டோனில் போய் இடித்து அந்த ஸ்டோன் உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் ஃபுட்லேயே நம்ம ஃபுல்லாக ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்னும் சில ஆரி ப்ளவுஸில் வந்து கீழே வந்து ஃபுல்லாக ஸ்டோன் செயின், பால் செயின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த அக்யூரேட்டாக டர்ன் ஆகி கொடுக்கும். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதே சேம் வந்து நான் கட்டிங்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டாக அந்த லைன்லேயே நமக்கு வந்து டர்ன் ஆகி கொடுக்கும். இப்போ நான் சுற்றி கட்டிங் பண்ணி விட்டுட்டு நான் வந்து டர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் நகர்த்துட்டு கீழே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாதனால நம்ம நகர்த்துட்டு ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போடலாம். ஸோ நான் வந்து இப்போ இது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து கீழே ஸ்டோன்ஸ் இருக்குது, பால் செயின் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் படிமான தையல் போட முடியாது. இதில் வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாதனால மேலே தான் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் படிமான தையல் ஒன்று வந்து போட்டு விட்டுக்கிறேன். ரொம்ப ஒட்டில் தான் போடுறேன், தெரியாத அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் தான் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம்.
நம்ம வந்து அப்படியே வந்து கண்டினியூஸாக நம்ம சுற்றிலும் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம் லைனிங்கோடு சேர்த்து. அதுக்கும் சிங்கிள் ஃபுட் தேவைப்படும் மேலே ஸ்டோன்ஸ்லாம் இருக்கனால. இப்போ அதையும் ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டோன் வருது. ஸ்டோன் வர இடத்துலலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் கட்டிங் பண்ணும்போதே கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்க மாதிரியே விட்டு கட் பண்ணுங்கள். ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணும்போது. இப்போது நான் எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் லைனை வந்து அது கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சிங் லைனை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு தான். கரெக்டாக பேக்கோட கண்டினியூஷன் வந்து ஃப்ரண்ட் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கண்டினியூஸாக ஃப்ரண்ட்டுக்கும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் அந்த 2 லைனும் கரெக்டாக ஜாயின் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் தைக்கும்போது சில நேரம் ஸ்கிப் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதனால தான் மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ண சொன்னேன். அப்போ தான் வந்து உங்களால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் 2 ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கோங்க. சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போது நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்து கண்டினியூஸ் ஆகிருக்குன்னு. கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கு. பேக்கோட அப்படியே ஃப்ரண்ட் வந்து கண்டினியூஸாக அந்த ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். உள்ளே இன்னும் வந்து கொஞ்சம் சைட் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்டிச்சஸ் போட வேண்டியிருக்கு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணது மட்டும் காமிக்கிறேன். இந்த நெக்லைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக டேர்ன் ஆகிருக்குன்ட்டு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நெக்லைன் டேர்ன் ஆகிருந்தால் தான் நீங்கள் ப்ளவுஸ் அதை போடும்போது வந்து பார்க்க வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டுமே நல்லா வந்திருக்கு. சைட்ஸில் பாருங்கள் இந்த நம்ம ஸ்டிச்சிங் லைன்லேயே பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் வருது. இப்படி பார்க்கும்போதுல தான் வந்து அந்த ஒர்க்கு பண்ண ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். சென்டர்லேயுமே பாருங்கள் அந்த மேங்கோ டிசைனில் கரெக்டாக டச் ஆகி நமக்கு டேர்ன் ஆகுது. நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from me. Bye bye.